நம்ம எந்த காரியத்தை குறிச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எந்த காரியத்தையும் குறிச்சு நம்ம வேதனைப்பட்டு, அழுது, கவலைப்பட்டு, கண்ணீர் வடிச்சு, நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளோட சரீரத்தை நம்ம ஒடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அதுக்கு மாறா நம்ம ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல அந்த 19, 20 வசனத்தை, ஆண்டவரே இன்றைக்கு நீங்க பேசி இருக்கிறதான அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில எனக்காக தான் இந்த வார்த்தை எனக்காக தான் நீங்க பேசிட்டீங்க. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும். இந்த வார்த்தை எனக்குள்ள வல்லமையா செயல்படணும். அப்ப நீங்க எனக்குள்ள நித்திய வெளிச்சமா இருக்கும்போது, நான் இந்த உலகத்துக்குள்ள எப்படியெல்லாம் பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிறத என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நமக்குள்ள இருந்து பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை இந்த உலகத்துக்கு செய்து முடிப்பார். அதே மாதிரி உலகத்தின் பாடுகளிலிருந்து கர்த்தர் நமக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து அவருடைய நம்மளுடைய துக்க நாட்களை கடந்து நம்மளுடைய சமாதானமான அந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள கடந்து வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். விண்ணப்ப ஜெப விண்ணப்பம் ஏதாவது இருக்குங்களா? ப்ரேயர் ரிக்வெஸ்ட். சரிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த இரவு வேளையிலுமாய் கர்த்தாவே, நாங்கள் ஒரு குடும்பமாக கூடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தேவரீர் நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிறதான உம்முடைய அன்பு கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை பயணத்துல அப்பா நாங்கள் எத்தனையோ மேடு பள்ளங்களை கண்டு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக நேரத்துல உலகத்தின் பாடுகளை தகப்பனே குறித்து நாங்கள் ஆண்டவரே கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசினதான ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாய் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனாக வெளிப்பட்டு எங்களுடைய துக்க நாட்கள் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை செழிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆம் சாமி, நாங்கள் ஏனோ தானோ என்று கேட்ட விதமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல நிலைத்திருந்து உம்மோடு கூட நடந்து வருகிறதான அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலுமாய் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லவர் ஆலயத்துடைய தகப்பனே, இந்த வெள்ளி விழாவுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே தேவரீர் தாம் ஆண்டவரே அந்த இடத்துல கர்த்தாவே உடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே நிரம்பி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த இடத்திலிருந்து வளர்ந்து வந்த நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொரு தகப்பனை பகுதியிலும் நாங்கள் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் மேன்மையான இடத்துல நிற்கிறோம். ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மீண்டுமாய் கூட இந்த 25ஆம் ஆண்டவரே வருடத்தை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெள்ளி விழாவாக அந்த இடத்துல நாங்கள் கர்த்தாவே கொண்டாடுவதற்கு ஏற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பரத்தில் இருந்து கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, அந்த இடத்திற்கான ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னென்ன தேவைகள் உண்டோ ராஜாவை தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்தியேசு மகிமையிலே நீர் நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதற்கான முயற்சி எடுக்கிறதான எங்களுடைய அன்பு சகோதரர் ஒவ்வொருவருடைய தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அவருடைய கர்த்தாவே எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களுடைய கரங்கள் ஒன்றிணைந்து ஆண்டவரே அந்த தகப்பனை விழாவை தகப்பனை வெற்றியாக சிறந்த முறையில நடத்துவதற்கான எல்லா ஞானத்தையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பரத்திலிருந்து கட்டளையிடும் சாமி. தேவைகள் எத்தனையோ உண்டு ராஜா, அவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவரே. அந்த இடத்துல அதற்கான முயற்சிகளை எடுக்கிற ஆயர்மார்களுடைய கண்களில கர்த்தர் தயவும் நெருக்கத்தையும் கட்டளையிடுங்க சாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்னுமாய் அந்த இடத்திற்கு ஆண்டவரே ஆயத்தப்பட்டு எங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் அந்த இடத்துல நாங்கள் மீண்டுமாய் தகப்பனே நாங்கள் கூடி இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
ஸ்தோத்திரம். இந்த தடவை நாங்கள் அந்த ஆலயத்திற்கு போகும்பொழுது ஆண்டவரே, அந்த எஸ்டேட்டில் இருக்கிற அநேக குடும்பங்கள் ஆண்டவரே அந்த ஆலயத்திற்குள் நிரம்பி வழிந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த எஸ்டேட் முழுவதையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு ஓடி வந்தார்கள் என்று சொன்ன முடிய வார்த்தை என்பதை அப்பா அந்த ஆலயத்துல உதிக்கிற முடிய ஒளியின் இடத்திற்கு ஒவ்வொரு ஜனங்களும் கடந்து வர கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. அப்படியே கூட தகப்பனே ஸ்தோத்திரம். திருமணத்திற்காக காத்திருக்கிற எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உருவாக்கின என் தேவன் தாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்துல ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் நீர் அழைத்து வந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களில கர்த்தருடைய கரம் இணைந்து செயல்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல கிருபையான ஈவுகளை கர்த்தாவே ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல பிள்ளைகளுக்கு நீர் செய்து தருகிற தேவனா இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாய் கூட சர்வ வல்லவர் ஆலய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு சாமி ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய சமாதானத்தினால் நிரப்புவீராகப்பா. ஆண்டவரே எந்தெந்த சுகவீனங்கள் உண்டோ கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன் தாம் ஆண்டவரே உம்முடைய ஆவியை நீர் அனுப்புவீராக ராஜா. ஆவியானவர் தாம் உடைய ஜனங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் அநேகருக்கு ராஜா. இன்னுமா இந்த நேரத்துல நாங்கள் எந்தெந்த காரியங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அப்பா எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே உடைய சமூகத்துல தூப வர்க்கங்களாக ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜெப விண்ணப்பத்திற்கு கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவைகளுக்கு பதில் கொடுத்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் கடந்து வர நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, தொடர்ந்து பலப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த இந்த செய்தியின் முடிவில் நம்முடைய துக்க நாட்கள் மிக வேகமாக முடிந்து போய் வருகிற நாள்கள் நமக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல அற்புதமான தேவ கிருபையுடைய நாள்களாக அமைய கர்த்ததாமே கிருபை செய்வாராக. கூடுகையில் பங்கெடுத்தவங்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் திருப்பெயரில் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறோம். நாளையும் குடும்ப கூடுகை நடைபெறும். மிகச்சரியாக நாம் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நள்ளிரவாகட்டும். நம்ம எந்த காரியத்தை குறிச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்தையும் குறிச்சு நம்ம வேதனைப்பட்டு அழுது கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளோட சரீரத்தை நம்ம ஒடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அதுக்கு மாறா நம்ம ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல அந்த 19, 20 வசனத்தை ஆண்டவரே இன்றைக்கு நீங்க பேசி இருக்கிறதா அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில எனக்காக தான் இந்த வார்த்தை எனக்காக தான் நீங்க பேசிட்டீங்க. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும். இந்த வார்த்தை எனக்குள்ள வல்லமையா செயல்படணும். அப்ப நீங்க எனக்குள்ள நித்திய வெளிச்சமா இருக்கும்போது நான் இந்த உலகத்துக்குள்ள எப்படியெல்லாம் பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிறத என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நமக்குள்ள இருந்து பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை இந்த உலகத்துக்கு செய்து முடிப்பார். அதே மாதிரி உலகத்தின் பாடுகளிலிருந்து கர்த்தர் நமக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து அவருடைய நம்மளுடைய துக்க நாட்களை கடந்து நம்மளுடைய சமாதானமான அந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள கடந்து வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெப விண்ணப்பம் ஏதாவது இருக்குங்களா? ப்ரேயர் ரிக்வெஸ்ட். சரிங்க.
அல்லது ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த இரவின் வேளையிலுமாய் கர்த்தாவே, நாங்கள் ஒரு குடும்பமாக கூடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தேவரீர் நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிறதான உம்முடைய அன்பு கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை பயணத்துல அப்பா நாங்கள் எத்தனையோ மேடு பள்ளங்களை கண்டு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக நேரத்துல உலகத்தின் பாடுகளை தகப்பனே குறித்து நாங்கள் ஆண்டவரே கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசினதான ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாய் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனாக வெளிப்பட்டு எங்களுடைய துக்க நாட்கள் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை செழிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆம் சாமி, நாங்கள் ஏனோ தானோ என்று கேட்ட விதமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல நிலைத்திருந்து உம்மோடு கூட நடந்து வருகிறதான அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலுமாய் தகப்பனே நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லவர் ஆலயத்துடைய தகப்பனே, இந்த வெள்ளி விழாவுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே தேவரீர் தாம் ஆண்டவரே அந்த இடத்துல கத்தாவே உடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே நிரம்பி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த இடத்திலிருந்து வளர்ந்து வந்த நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொரு தகப்பனை பகுதியிலும் நாங்கள் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் மேன்மையான இடத்துல நிற்கிறோம். ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மீண்டுமாய் கூட இந்த 25ஆம் ஆண்டவரே வருடத்தை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெள்ளி விழாவாக அந்த இடத்துல நாங்கள் கர்த்தாவை கொண்டாடுவதற்கு ஏற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பரத்தில் இருந்து கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, அந்த இடத்திற்கான ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னென்ன தேவைகள் உண்டோ ராஜாவைய தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்தியேசு மகிமையிலே நீர் நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதற்கான முயற்சி எடுக்கிறதான் எங்களுடைய அன்பு சகோதரர் ஒவ்வொருவருடைய தகப்பனே ஸ்தோத்திரம் கத்தாவே அவருடைய கத்தாவே எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களுடைய கரங்கள் ஒன்றிணைந்து ஆண்டவரே அந்த தகப்பனை விழாவே தகப்பனை வெற்றியாக சிறந்த முறையில நடத்துவதற்கான எல்லா ஞானத்தையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பரத்திலிருந்து கட்டளையிடும் சாமி. தேவைகள் எத்தனையோ உண்டு ராஜா, அவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவரே. அந்த இடத்துல அதற்கான முயற்சிகளை எடுக்கிற ஆயர்மார்களுடைய கண்களில கர்த்தர் தயவும் நெருக்கத்தையும் கட்டளையிடுங்க சாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்னுமாய் அந்த இடத்திற்கு ஆண்டவரே ஆயத்தப்பட்டு எங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் அந்த இடத்துல நாங்கள் மீண்டுமாய் தகப்பனே நாங்கள் கூடி இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தடவை நாங்கள் அந்த ஆலயத்திற்கு போகும் பொழுது ஆண்டவரே அந்த எஸ்டேட்டில் இருக்கிற அநேக குடும்பங்கள் ஆண்டவரே அந்த ஆலயத்திற்குள் நிரம்பி வழிந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த எஸ்டேட் முழுவதையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு ஓடி வந்தார்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தை என்பதை அப்பா அந்த ஆலயத்துல உதிக்கிற நம்முடைய ஒளியின் இடத்திற்கு ஒவ்வொரு ஜனங்களும் கடந்து வர கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. அப்படியா கூட தகப்பனே ஸ்தோத்திரம். திருமணத்திற்காக காத்திருக்கிற எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உருவாக்கின என் தேவன் தாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்துல ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் நீர் அழைத்து வந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களில கர்த்தருடைய கரம் இணைந்து செயல்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல கிருபையான ஈவுகளை கர்த்தாவே ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல பிள்ளைகளுக்கு நீர் செய்து தருகிற தேவனா இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆய்கூட சர்வ வல்லவர் ஆலய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு சாமி ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக அப்பா. ஆண்டவரே எந்தெந்த
சுகவீனங்கள் உண்டோ கத்தாவே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன் தாம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை நீர் அனுப்புவீராக ராஜா. ஆவியானவர் தாம் உடைய ஜனங்களை கத்தாவே ஸ்தோத்திரம். கத்தர் இன்னும் அநேகருக்கு ராஜா. இன்னுமா இந்த நேரத்துல நாங்கள் எந்தெந்த காரியங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அப்பா, எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே உம்முடைய சமூகத்துல தூப வர்க்கங்களாக ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜெப விண்ணப்பத்திற்கு கத்தாவே எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவைகளுக்கு பதில் கொடுத்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் கடந்து வர, நாங்கள் வாழ கத்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கத்தாவே எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, தொடர்ந்து பலப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் இந்த செய்தியின் முடிவில் நம்முடைய துக்க நாட்கள் மிக வேகமாக முடிந்து போய் வருகிற நாள்கள் நமக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல அற்புதமான தேவ கிருபையுடைய நாள்களாக அமைய கர்த்தர் கிருபை செய்வாராக. கூடுகையில் பங்கெடுத்த உங்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் திருப்பெயரில் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறோம். நாளையும் குடும்ப கூடுகை நடைபெறும். மிகச்சரியாக நாம் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நள்ளிரவாகட்டும். நம்ம எந்த காரியத்தை குறிச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்தையும் குறிச்சு நம்ம வேதனைப்பட்டு அழுது கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளோட சரீரத்தை நம்ம ஒடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு மாறா நம்ம ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல அந்த 19, 20 வசனத்தை, ஆண்டவரே இன்றைக்கு நீங்க பேசி இருக்கிறதா அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில எனக்காக தான், இந்த வார்த்தை எனக்காக தான் நீங்க பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும். இந்த வார்த்தை எனக்குள்ள வல்லமையா செயல்படணும். அப்ப நீங்க எனக்குள்ள நித்திய வெளிச்சமா இருக்கும்போது நான் இந்த உலகத்துக்குள்ள எப்படியெல்லாம் பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிறத என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நமக்குள்ள இருந்து பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை இந்த உலகத்துக்கு செய்து முடிப்பார். அதே மாதிரி உலகத்தின் பாடுகளிலிருந்து கர்த்தர் நமக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து அவருடைய நம்மளுடைய துக்க நாட்களை கடந்து நம்மளுடைய சமாதானமான அந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள கடந்து வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். விண்ணப்ப ஜெப விண்ணப்பம் ஏதாவது இருக்குங்களா? ப்ரேயர் ரிக்வெஸ்ட். சரிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த இரவு வேளையிலுமாய் கர்த்தாவே நாங்கள் ஒரு குடும்பமா